ஹாய், வெல்கம் டு மை சேனல். என் பேர் அர்ச்சனா. நான் எனக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது எத்தனை சின்ன குட்டீஸ் கூட செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ 1/2 kg சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல கேஸ் ஸ்டவ்வை ஏற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். நம்ம இதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் போட போகிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போல் சால்ட் போட்டிருக்கேன். நம்ம வெங்காயம் கொஞ்ச நேரம் வதக்கின அப்புறம் நம்மளோட 2 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் நம்ம போடுறோம். பாருங்க, 2-3 நிமிஷம் இப்படி வதங்கின அப்புறம் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய நம்மளோட மல்லித்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் போடுறேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்மளோட டர்மரிக் பவுடர். மீடியம் ஃப்ளேமில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளோட 1/2 kg சிக்கன். இதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி எல்லாம் போட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவுக்கான போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம குக்கரை மூடிடலாம். இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு நம்ம விசிலை போட்டுக்கலாம். இப்போ நான் ஹை ஃப்ளேமில் போட்டு ஒரு 3 விசில் அடிக்க வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நான் சொன்ன 3 விசில் ஹை ஃப்ளேமில் போட்டு அடிக்க வச்சேன். அப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா 11 நிமிஷம் போட்டுட்டு
நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மணக்குது. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா போடுறேன். இப்போ நான் வந்து இதை ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட புதினா கொத்தமல்லி போட போகிறேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே வாயிலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. பாருங்கள், நம்ம சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா மணக்குது, சாப்பிடணும் போல இருக்குது. அப்போ நம்ம சாப்பிடலாமா?